கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் இந்த பரிசுத்த காலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து, இந்த வாரத்தின் மத்திய நாளின் ஆசீர்வாதத்தோடு நம்மை எழுப்பின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, அவர் காலைதோறும் நம்மை எழுப்புகிற தேவன் என்று ஏசாயாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பலத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு வருகிற நம் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த பெண்களுமின் காலையின் வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நமக்கு ஏற்படுகிற சந்தோஷங்கள், அடுத்து துக்கங்கள், துயரங்கள், இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கையில் ஒரே சீராக சந்தோஷமாகவே அல்லது துக்கமாகவே எத்தனை பேர் வாழ்கிறோம் என்றால் யாரும் இல்லை. எல்லோருக்கும் இரண்டும் கலந்தது தான் ஒரு வாழ்க்கை. ஆனால் இவைகள் இரண்டையும் அறியாமல், அதன் பலனை அனுபவிக்காமல் அநேகர் சந்தோஷமாக இருக்கும்போது தவறுகள் செய்வதும், துக்கமாக இருக்கும்போது இன்னும் துக்கத்தை அதிகமாக தங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையும் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மதுபானம் அருந்தக்கூடிய பழக்கமுடைய ஒரு மனிதனை பார்த்து ஏன் குடிக்கின்றீர்கள் என்று கேட்டால், அவர் தன்னுடைய துக்கத்தை சொல்லக்கூடிய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். பின்பு சந்தோஷமாக இருக்கிறவனை பார்த்து இவ்வளவு வசதிகள் இருக்கிறதே, பின்னும் ஏன் இந்த தவறுகளை செய்கிறாய் என்றால், அதுவும் அவருக்கு செய்வது ஒரு சந்தோஷமாக காணப்படுவதை அவர் சொல்வதை நாம் கேட்கிறோம். பொதுவாகவே மனிதனுக்கு சந்தோஷமாக இருப்பது தான் பிடிக்கும், உண்மைதான். இந்த சந்தோஷத்தை தேடி எத்தனையோ பேர் கடல் கடந்து கூட செல்வதை நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஈடுபட்டு கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அது அவர்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று அவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பிலிப்பியர் 2:4 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். மன்னிக்கவும், பிலிப்பியர் 4:4 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாய் இருக்கிற ஒரு அனுபவம் நம்மில் எத்தனை பேருக்கு காணப்படுகிறது? யோசித்து பார்ப்போம். சரீரம் அந்த அளவிற்கு நம்ம சீராக வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு சீராக இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. பின்பு எப்படி சந்தோஷமாய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்ற ஒரு கேள்வி நம் உள்ளங்களில் எழலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பிலிப்பியர் 2:4 நாம் வாசிப்போம் என்றால், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தம் நாம் பாடுபட வேண்டியதும் உங்களுக்கு அவசியமாய் அருளப்பட்டு இருக்கிறது என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். நாம் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுகள் பட வேண்டும் என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்று சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே அகப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இதோ துன்பப்படுவது அவசியமானதால் கொஞ்ச காலம் நீங்கள் சோதனைகளிலே அகப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது,
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் சில காலங்களில் நாம் கிறிஸ்துவ நிமித்தம் சில பாடுகளை பட வேண்டும். அது நமக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் நம்மை குறித்து இவ்வளவு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அக்கறைப்படுகிறோமே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் எவ்வளவு துக்கத்தோடு வாழ்கிறோம் என்று சங்கடப்படுகிறோமே. ஆனால் ஆண்டவர் 33.5 ஆண்டு காலங்கள் தான் வாழ்ந்தார். அவர் மனுஷிகளுக்கு தான் வெளிப்பட்டார். ஆனால் அவருக்கு என்றைக்காவது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுகிறார். எங்கு பார்த்தாலும் அவருக்கு பிரச்சனைகள் தான். சத்தியம் சொல்லும் போதும் மக்களுக்கு உதவி செய்யும் போதும் அவருக்கு பின்னால் சத்துரு எவ்வளவு தொடர வேண்டுமோ அவ்வளவு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் ஆவியில் இருந்தபடியால் அவர் சத்துருவை விரட்டி அடித்தார். எனவே அவருக்கு அந்த பாடுகள் எளிதாக காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர் பட்ட பாடுகளை நாம் படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? சத்தியத்தை நிமித்தம் பாடுபட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லா நிலைகளிலுமே ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நாம் தாங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு பலவீனம் நம்மிடத்தில் இயற்கையாகவே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஏன் நாம் சோதனைகளிலே அகப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சகிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், நாம் அவர் நிமித்தம் சோதிக்கப்பட்டு நாம் ஜெயிக்கும்போது நமக்கு முன்பாக ஜீவ கிரீடம் ஒன்று இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உதாரணமாக அனனியா, மிசாவேல், அசிரியா என்பவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேலை எடுத்துக்கொள்வோம். யோபுவை எடுத்துக்கொள்வோம். சங்கீதக்காரர் தாவீதை எடுத்துக்கொள்வோம். எத்தனை பாடுகள் அவர்கள் பட்டார்கள். அவர்கள் பட்ட பாடுகள், எரியும் நெருப்பிலே போடப்பட்டார்கள். சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டார். தாவீதுக்கு உண்டான துக்கம், தான் செய்த தவற்றிற்காக வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தை விட்டுவிடவே இல்லை. யோபு தனக்கு இருந்த எல்லா உடைமைகளும் இழந்து விட்டதற்கு பின்பு மனைவியும் தன்னை விட்டு போய்விட்டான். ஆனாலும் அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் அவனை விட்டு வழி விலகவில்லை. இவர்களெல்லாம் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று யாக்கோபு 1:12 வாசித்தோம் அல்லவா? அதை சகிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருந்தது. எதை நிமித்தம் இருந்தது என்றால், அவர்கள் தேவன் மீது வைத்த நம்பிக்கை தான் சோதனையை சகிக்கக்கூடிய அளவு. ஏனென்றால் தேவன் எனக்காக எவ்வளவு சோதனைகளை சகித்தார் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து இருந்தார்கள். இன்றைக்கு நாமும் நன்கு வேதம் வாசிக்கிறோம். தேவனுக்குள் அவருடைய வாழ்க்கை சரிதத்தை அறிந்திருக்கிறோம். நமக்காக அவர் பட்ட பாடுகளை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பார்ப்போம். ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் நம்மால் தாங்க முடியவில்லையே,
இன்னும் ஒரு பெரிய அபத்தமான காரியம் என்னவென்றால், விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அன்பு பிள்ளைகளே, நாம் தேவைப்படுவதை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம், அது கிடைக்கிறது. ஆனால் நாம் எதை விரும்புகிறோமோ அந்த விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று நாம் அநேகர் யோசிப்பது இல்லை. எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துன்பங்கள் தொடரும். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாயத்தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். சோதனைகள் வருவது காரணங்கள் என்ன? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் 14வது வசனத்தை 13-14வது வசனத்திலே வாசிக்கலாம். அப்படி என்றால் இந்த சோதனை வருவது எதற்கு, என்ன காரணம்? சற்று யோசிப்போம். அங்கு பெதஸ்தா குளத்தில் 38 ஆண்டுகள் படுத்திருந்த ஒருவனை ஆண்டவர் சுஸ்தப்படுத்தி அவனை தேவாலயத்தில் சந்திக்கும்போது, இனி உனக்கு உன் சரீரத்திற்கு கேடு உண்டாக்காதபடி நீ இனிமேல் பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே அந்த வாசகத்தை வாசிக்கலாம். இனி உன் சரீரத்திற்கு கேடு உண்டாக்காதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் செய்கிற பாவங்கள் நிமித்தம் நமக்கு வியாதிகள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நான் செய்த தவறு நிமித்தம்தான் எனக்கு இந்த தண்டனை என்று நம்மில் அநேகர் உணர்வது இல்லை. அப்படி உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் கெஞ்சும் போதெல்லாம் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எல்லா பாவிகளையும் ஆண்டவர் வெறுப்பது இல்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லுகிறது. நம்மில் பாவம் இல்லாதவன் யார்? எனக்கு பாவம் இல்லை என்போமானால் நான் உண்மையான கிறிஸ்தவனா என்றால் இல்லை. அங்கு வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம், மன்னிக்கவும், 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அங்கு 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உத்தவமாய் இருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். நாம் எல்லோருமே பாவ உணர்வுகளை பெற்றவர்கள் தான். அதற்கேற்ற தண்டனை சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சமாக இருக்கலாம், சில பேருக்கு மன்னிக்கப்படலாம். எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று 32வது சங்கீதம் 1-2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள் சோதிக்கப்படுமா என்றால் இல்லை. அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனுக்கோ இரக்கம் காண்பிப்பேன் என்றுதான் நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது என்றால் இந்த துக்கத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு எப்பொழுதுமே துக்க வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லை. நமக்கு எப்பொழுதுமே சந்தோஷ வாழ்க்கை இருக்கிறதா என்றால் இல்லை. துக்கம், சந்தோஷம் இவை இரண்டும் சேர்ந்து இருப்பது தான் ஒரு வாழ்க்கை.
அதிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக பாடுபட்ட தேவன், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பு பிள்ளைகளே, எனக்காக என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்டதனுடைய அர்த்தம், என் நாமத்தின் நிமித்தம், என் நிமித்தம் சில பாடுகளை நீ பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த பாடுகள் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்குமே தவிர தீமையை கொடுக்காது, அழிவை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு சிங்கக்கபியில் போடப்பட்ட தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் காத்தார். எரியும் நெருப்பிலே போடப்பட்ட அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களை நெருப்பில் வேகாமல் உலாவுகிற ஒரு அனுபவத்தை அவர் அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் காண்பித்தார். அவர்களுக்கு வராத துன்பமா நமக்கு வந்து விட்டது? யோசித்து பார்ப்போம். யோபுவுக்கு வந்த துன்பம், அவனுக்கு இருந்த எல்லா உடைமைகளும், சொத்துக்களும், விலங்கினங்களும் எல்லாம் பறிபோய் விட்டது. பிள்ளைகளும் 10 பிள்ளைகளும் மரித்து விட்டார்கள். அதை குறித்து அவன் சஞ்சலப்பட்டதாக வேதத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் நீங்கள் சில காலங்கள் பாடுபட வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இருதயத்தின் துக்கத்தினால், மனதின் துக்கத்தினால் இருதயம் சீர்படும். மன துக்கம் ஒரு மனிதனுக்கு இருதயத்தை சீர்படுத்தும். அப்படித்தான் ஞானி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே எல்லா நிலைகளிலும் சோதனை வரும்போது நாம் சற்று துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இடுக்கண் வருங்கால் நகுக என்றுதான் நாம் கற்றிருக்கிறோம் உலக கல்வியில். நாம் சோதனை வரும்போது அந்த சோதனைக்குள்ளான ஜீவிதத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது என்றால் அதை குறித்து நாம் அதிக அக்கறை காட்டி தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக பெற்று ஆண்டவருக்குள் நம்முடைய ஜீவிதம் மகிமைப்பட தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு துக்கப்படுவது அவசியம் என்று சொல்லி இருக்கிறீர். மன துக்கத்தினால் இதயம் சீர்வடும் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்று இனிமேல் உமக்கென்று நாங்கள் பாடுபடுகிற அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, கேட்ட சத்திய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.